بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம இங்கிலிருந்து ஒரு 15 நாட்கள் இஸ்லாமிய வரலாற்று சம்பந்தமான ஒரு வகுப்பை நம்ம படிக்க போறோம். வரலாறுகள் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். எந்த சமுதாயம் வரலாறுகளை அறிந்த சமூகமாக இருக்குதோ அந்த சமூகம் மட்டும்தான் வரலாறை உருவாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறுகளை உருவாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. எந்த அளவுக்கு நம்ம வரலாறுகளை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கான்பிடன்ஸ், நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்கள், அர்ப்பணிப்புகளை ஒரு தெரிந்த சமூகமாக நாங்கள் மாறும் போது வருங்கால ஜெனரேஷன் வலிமையானவர்களாக, பலமானவர்களாக, கல்வி ஆளுமை உள்ளவர்களாக அவங்க மாறுவாங்க அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை. அதனால குர்ஆன் நமக்கு என்ன மாதிரி வரலாற்றுகளை சொல்லிக் கொடுக்குது, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பேஸ் அடிப்படைகள் எங்கிருந்து உருவானது அப்படிங்கிற அந்த வரலாற்று நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கும் போது மாஷா அல்லாஹ் ரொம்ப வருங்கால ஜெனரேஷனை சரியான முறையில திட்டமிட்டு உருவாக்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். வரலாறுகளை படிக்கிறதுக்கு முன்பதாக முதலாவதாக அந்த வரலாறை எப்படி நாங்க பார்க்கணும், தாரீகை எப்படி நாங்க பார்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தாரீகுடைய மெத்தடாலஜி, வரலாறுகளை படிக்கிறதுக்கு உண்டான அந்த அணுகுமுறை, அந்த மெத்தடாலஜி இருக்குது இல்ல, அது 4 வகையாக இமாம்கள் நமக்கு பிரிச்சு கொடுக்கிறாங்க. ஒன்று, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய வரலாறுகள், அவர்களுக்கு பின்னால வரக்கூடிய வரலாற்று சம்பவங்கள், வரலாற்று நிகழ்வுகளை எல்லாமே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவோ இல்ல ஹதீஸ்கள் மூலமாகவோ இல்ல சஹாபாக்கள் மூலமாகவோ இல்ல அவர்களை பின்பற்றிய தாபியீன்கள், தபா தாபியீன்கள் அவர்கள் மூலமாக இருந்தா மட்டும்தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மாறாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால உண்டான வரலாறுகளை நம்ம யூகத்தின் அடிப்படையிலேயோ இல்ல வேற ஏதோ புத்தகங்கள்ல இருக்குது, அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையிலேயோ வரலாற்றை நம்ம படிக்க கூடாது. அப்படி வரலாற்றை பார்க்க கூடாது. வரலாறுகளை படிக்கும் போது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால உண்டான வரலாறுங்கிறது நபியினுடைய வாழ்வியல்ல அவர்களுடைய சொல், செயல், அவர்களுடைய ஆமோதித்தல், அவங்க அமைதியாக இருத்தல், இது போன்றதை கொண்டும் சஹாபாக்கள், தாபியீன்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டுதான் வரலாறுகளை நம்ம கணிக்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுண்டான காலத்தினுடைய வரலாறுகளை எப்படி பார்க்கிறது, அந்த வரலாறுகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு இமாம்கள் 3 நிலைகளை கூறுறாங்க. 3 அடிப்படைகள்ல அந்த வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, இப்போ தௌராத் இருக்குது, ஜபூர் இருக்குது, இஞ்சில் வேதங்கள் இருக்குது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி வந்த வேதங்கள். சத்தத்தை கொஞ்சம் குறைங்க. இதுக்கு முன்னாடி உண்டான வேதங்கள். இப்ப இந்த வேதங்கள்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள், இந்த வேதங்கள்ல இருந்து கேட்கப்படக்கூடிய விஷயங்களை எப்படி நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 3 நிலைகள்ல பார்க்கணும். ஒன்று, மிக அடிப்படையானது, அந்த வரலாறு குர்ஆன் ஹதீஸுக்கு மாறாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு தௌராத் என்ன சொல்லுது, உலகத்தினுடைய முதல் மனிதர் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுது, ஏற்றுக்கலாம். இஞ்சிலும் அது சொல்லுது, ஜபூரும் அது சொல்லுது. 3 வேதங்களுமே
குர்ஆன் என்ன சொல்லுதோ அதே விஷயத்தை தான் தௌராத்தும் சொல்லுது, இன்ஜீல் வேதமும் சொல்லுது, ஜபூருடைய வேதமும் சொல்லுது, ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் அப்படின்னு சொல்லுது. இந்த வரலாற்றை ஏத்துக்கலாம். இரண்டாவது பக்கம், ஒருவேளை குர்ஆனுக்கு முன்னுண்டான காலத்துல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தா, ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தா, நபியினுடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக சொல்லப்பட்டா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த வரலாறுகள் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அந்த மக்கள் ஓரணை சேர்க்கையுடைய மக்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஆண்களும் நிக்கா முடிப்பாங்க, ஆண்களும் உறவு கொண்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா தௌராத், ஜபூர், வேதங்கள் அதிலிருந்து சில நேரங்கள்ல அதனுடைய புனிதத்தன்மையை இழந்து உண்மைக்கு மாறாக ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாமும் அதுல ஈடுபடக்கூடியவர் தான் அப்படிங்கிற கருத்தை அந்த வேதங்கள் நமக்கு சொல்லுது. அந்த வேதங்களுடைய கருத்துக்கள் நமக்கு வெளிவைக்குதுன்னா அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுதோ, நபி நமக்கு என்ன சொல்றாங்களோ, ஹதீசுகள் நமக்கு என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம ஆதாரமாக, வரலாற்று ஆதாரமாக எடுக்கணுமே தவிர இந்த நேரத்துல தௌராத்த, ஜபூர, இன்ஜீல ஆதாரமா எடுக்கக்கூடாது, வேதங்களை ஆதாரமா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது இரண்டாவது. மூணாவது மெத்தடாலஜி, வரலாற்றினுடைய மூன்றாவது விஷயம் எப்படி அணுகணும் அப்படின்னா, ஒருவேளை தௌராத் ஒரு விஷயத்தை சொல்லும், ஆனா குர்ஆன் அதை மறுக்காது, ஹதீஸ் அதை மறுக்காது, அதற்கு மாற்று சிந்தனைகளை இது சொல்லியிருக்காது. அந்த நிலையில அந்த ஆதாரத்தை, உதாரணத்துக்கு ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுடைய எண்ணிக்கைகள் 12 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு நபி இருந்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, புனியாமீன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இப்படின்னு சில சம்பவங்களை தௌராத் நமக்கு சொல்லும், இன்ஜீல் நமக்கு சொல்லும். அந்த விஷயத்தை பத்தி குர்ஆன் நமக்கு எதுவுமே சொல்லாது, எந்த விஷயத்தையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காது. ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தாங்க, பனி இஸ்ரவேல் மக்களுடைய குழந்தைகள் எத்தனை பேர், அதெல்லாம் குர்ஆன்ல, ஹதீஸ்கள்ல பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணப்படல. ஆனா அதை மறுக்கவும் இல்லை குர்ஆன், ஹதீஸ். அப்ப அந்த கருத்தை, அந்த தௌராத் சொல்லக்கூடிய சல்லல்லாஹு முன்னாடி சொல்லப்பட்ட வரலாறுகளை அதை நம்ம சொல்லலாம், ஆனா அதை ஆதாரமா எடுக்க முடியாது. அது உண்மையான ஆதாரம்னு மக்கள்கிட்ட பேச முடியாது. ஆனா ஒரு ஆய்வுக்காக அதை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை குழந்தைங்க, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவங்க தான் பனி இஸ்ரவேல் மக்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவங்க அரபுகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல இருந்து வந்தாங்க. இப்படின்னு பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இத குர்ஆன் மறுக்கல. ஆனா இந்த விஷயத்தை நாம ஒரு விஷயத்துல எடுத்து சொல்லலாம், ஆனா இதுதான் ஆதாரம் அப்படின்னு வச்சு உண்மைகளை கண்டறிவதற்கு முடியாது. அப்ப வரலாற்றுகளை இப்படி 4 முறைகள்ல நாங்க பார்க்க கத்துக்கணும். இதுதான் அதனுடைய மெத்தடாலஜி, இதுதான் அணுகுமுறை. அதனுடைய மாத்தா அதனுடைய முறைகள் இதுதான். இப்படி நம்ம வரலாறுகளை படிச்சாதான் நமக்கு தெளிவான முறையில குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்ப வரலாற்றினுடைய முறைகளை படிப்போம். குர்ஆன் வரலாறுகளை 4 பகுதிகளாக பிரிக்குது. குர்ஆன் வரலாற்றுகளை 4 பகுதிகளாக பிரிக்குது. நாம குர்ஆன அப்படி அணுகிறது இல்லை. குர்ஆன்ல மொத்தம் 6666க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இருக்குன்னு இமாம்கள் சொல்லி கொடுக்கிறாங்க. 6666க்கும் மேற்பட்ட ஆயத்துகள், அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அந்த 6666 ஆயத்துகள்ல 2000க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் வரலாற்று சம்பந்தப்பட்டது, முழுக்க வரலாற்று சம்பந்தப்பட்டது. நீங்க குர்ஆனுடைய எந்த பக்கத்துல பிரிச்சு பார்த்தாலும் அந்த ஒரு நபியினுடைய, ஒரு ரசூலினுடைய, ஒரு மனிதருடைய, ஒரு சமுதாயத்தினுடைய வரலாற்று துணுக்குகள், வரலாற்றினுடைய விஷயங்கள் அதுல போடப்பட்டிருக்கும். அல்லாஹ் தஆலா அதை கூறியிருப்பான். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். இந்த வரலாற்றை நம்ம கூறியிருக்கிறோம். இந்த வரலாறுகள்ல பின்வரக்கூடிய சமூகங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்குன்னு சொல்றோம். அறிவாளிகளுக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கு. ஏன்னா வரலாறுகளை படிக்கும் போதுதான் நம்ம எங்க வீழ்ந்தோம், எங்க வளர்ந்தோம், எங்க வளர்ச்சி அடைந்தோம், எங்க நாங்க பலகீனமானோம், எங்க தோத்து போனோம், எங்க ஜெயிச்சோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான அறிவு வரலாறு படிப்பதன் மூலமா தான் கிடைக்கும்.
மற்ற எல்லா படிப்புகளுக்கும் வரலாறுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற எல்லா படிப்புகளிலுமே அறிவு மட்டும்தான் கிடைக்கும், நாலேஜ் ஷேர் ஆகும். சயின்ஸ் படிக்கிறோம், பிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், பயாலஜி படிக்கிறோம், இதெல்லாம் படிக்கும் போது வெறுமன அறிவு மட்டும்தான் வளரும். ஆனா வரலாற்றுகள் படிக்கும் போதுதான் ஒப்பிடுதல், ஒன்னொன்னு கம்பேர் பண்ணி பார்க்க முடியும், வேற்றுமை அறிதல். இதற்கும் அதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, உணர்வுகளை சீர்தூக்கி பார்த்தல், எங்கெங்க வீழ்ந்து போனோம், ஏன் இஸ்லாமிய சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கான காரணம் என்ன, ஏன் சஹாபாக்களுடைய காலத்துல இஸ்லாமிய சமூகம் வளர்ந்து நின்றுச்சு, எப்படி 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை நம்ம வலிமையான கட்டமைப்புக்குள்ள வச்சிருந்தோம், அப்படிங்கிற எல்லா நிலைகளையுமே வரலாறுகளை படிப்பதன் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், லகத் கான ஃபீ கஸஸிஹி இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு வரலாற்று நிகழ்வுகளிலே மிகப்பெரிய படிப்பினை, படிப்பினை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். சோ வரலாறுகளை நம்ம 4 பகுதிகளாக பிரிச்சு பார்க்க போறோம். வரலாற்றுகளை 4 பகுதிகளாக பிரிச்சு பார்க்கலாம். குர்ஆன் வரலாறு அப்படித்தான் பிரிச்சு காட்டுது. ஆனா இன்னைக்குள்ள உலகத்தினுடைய அடிப்படையில, இன்னைக்குள்ள டெக்னாலஜி, இன்னைக்குள்ள ஹிஸ்டாரிக்கல் உலக கல்வியில வரலாற்றை 3 பகுதிகளாக பிரிப்பாங்க. ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரின்னு சொல்லி 3 வகையா பிரிப்பாங்க. ஆனா குர்ஆன் அதை 4 வகையா பிரிக்குது. வரலாற்றை 4 வகையாக பிரிச்சு காட்டுது. ஒன்று, தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த அண்ட சராசரத்தை நான் எப்படி படைச்சேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல பல இடங்கள்ல. உதாரணத்துக்கு சூரத்துல் யூனுஸ் இருக்குல்ல, சூரத்துல் ஹூதுக்கு அப்புறம் வரக்கூடிய சூரத்துல் யூனுஸ், அதனுடைய முதல் ருக்கு, முதல் ஐன், அதை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்த முதல்ல ஒரு 5-6 ஆயத்துகள் இந்த வானத்தை, இந்த பூமியை, இந்த நிலவை, இந்த காலங்களை, கணக்குகளை, சூரியனை எப்படி நான் படைச்சோங்கிறத ரொம்ப அழகா சொல்லுவான் அல்லாஹ். ஒவ்வொரு சூறாக்களுடைய ஆரம்பத்திலையும் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானச்சுங்கிறத அல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். வரலாற்றினுடைய முதல் பகுதிங்கிறது தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த அண்ட சராசரம், இந்த வானம், இந்த பூமி, இந்த மண், இந்த மரம், இந்த செடி, இந்த கொடி, விலங்குகள், இது எல்லாத்தையும் எப்படி நாங்க படைச்சோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றான். இப்ப முதல் வரலாற்று தொகுப்புங்கிறது தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, வரலாற்றினுடைய இரண்டாவது பகுதிங்கிறது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதிலிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையும் உண்டான காலம். இந்த காலத்திற்கு இரண்டாவது காலம், இது ஆன்சியன் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஆன்சியன் ஹிஸ்டரி, பழைய கற்கால வரலாறுன்னு சொல்லுவாங்க. மூணாவது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலிருந்து கிபி 570 பிறந்தாங்க. அந்த 570 1600 வரைக்கும் இஸ்லாமிய பொற்காலம்னு சொல்லுவாங்க. The golden age of Islamic time அப்படின்னு சொல்லுவாங்க. The golden age of Islamic time. அந்த காலத்துல இஸ்லாமிய சமூகம் உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையாக, கல்வியில, பொருளாதாரத்துல, சமூக நிலையில, எல்லாத்துலயும் உயர்ந்த அந்தஸ்துல எப்படி அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு காலம் தான் கிபி 570 570 1600 வரைக்கும், 1600 வரைக்கும் உண்டான வரலாற்று தொகுப்பு. இது மூன்றாவது வரலாற்று காலம். இதுக்கு பேர் மிடிவல் இந்தியா, மிடிவல் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. மூணாவது வரலாறு அப்படிங்கிறது தற்கால வரலாறு, மாடர்ன் ஹிஸ்டரி. அதாவது 1600க்கு பிறகு இப்ப வரைக்கும் உண்டான வரலாற்று தொகுப்பு. இதுக்கு பேர் மாடர்ன் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வரலாற்றை குர்ஆன் 4 பகுதிகளாக, நபியினுடைய வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கை முறை நமக்கு 4 பகுதிகளாக பிரித்து சொல்லுது. இது ஒவ்வொரு பகுதியாகத்தான் நாங்க படிக்க போறோம். இது இஸ்லாமிய வரலாறு, உலக பார்வையில், இஸ்லாமிய பார்வையில் உலக வரலாறு, the world history Islamic view, இஸ்லாமிய பார்வை, இஸ்லாமிய பார்வையில் உலக வரலாறு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பாடமாகத்தான் நம்ம நடத்த போறோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த பாடத்தினுடைய முதல் பகுதி என்ன? பிரபஞ்ச உருவாக்கம், the origin of universe. அண்ட சராசரம் எப்படி வந்துச்சு, அல்லாஹ் எப்படி வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், சூரியனை படைச்சான், கேலக்சியை படைச்சான், இப்படி உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா நம்முடைய நல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்கறது மட்டும் உண்மை கிடையாது, நம்ம பார்க்கறது மட்டும் உண்மை இல்லை, நம்ம பார்க்காததுலயும் பெரிய உண்மை இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட படைப்புகள் இந்த உலகத்துல இருக்குது. அப்படிப்பட்ட படைப்பு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சாதாரண படைப்பு அல்ல. நம்ம கண்ணுக்கு வெறுமன வானம் தெரியுது, சூரியன் தெரியுது, சந்திரன் தெரியுது. இது மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சிஸ், லட்சக்கணக்கான பால்வெளி மண்டலங்கள், லட்சக்கணக்கான
யூட்டாஸ், நிறைய கிரகங்கள், நிறைய அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதெல்லாம் எப்படி படைச்சேன்னு அல்லாஹ் சொல்றான். சரி, இந்த பிரபஞ்சத்தின் உருவாக்கம் 6 விஷயங்களை கொண்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டதுங்கிறத 6 யூனிட்டா படிக்க போறோம், 6 பகுதியா படிக்க போறோம். முதல் பகுதி அப்படிங்கிறது பிரபஞ்சம் எப்படி தோணுச்சு. காணத்தாரத்துக்கன் துபத்தக்கனாகுமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். காணத்தாரத்துக்கன் துபத்தக்கனாகுமா. இந்த பூமி ஒரு காஸ்மாலஜி அப்படின்னா புகை மண்டலமா இருக்கும், ஆனா கடினமா இருக்கும். அப்படித்தான் இந்த பூமி இருந்துச்சு. இந்த பூமி அப்படித்தான், இந்த உலகம் அந்த சராசரமே அப்படித்தான் இருந்துச்சு. காணத்தா ரத்தக்கன் புகத்தக்கனாகுமா, அது ஒரு இறுக்கமான ஒரு காஸ்மாலஜி உள்ள, அதாவது புகை மண்டலம் மாதிரி இருக்கும், ஆனா இறுக்கமா இருக்கும். அப்படித்தான் இந்த அந்த சராசரம் இருந்துச்சு. புகத்தக்கனாகுமா, அதை நாம் வெடிக்க செய்தோம்னு சொல்றாங்க. அதை நம்ம வெடிக்க செஞ்சோம், வெடிச்சிச்சு. அது வெடிச்ச உடனே தட் இஸ் கால்டு பிக் பேங் தியரி. அதுதான் இன்னைக்கு அறிவியல் சொல்லுது பெரும்படிப்பு கொள்கை. இன்னைக்கு சயின்ஸ்ல மாணவர்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ஜியோகிராபில படிச்சிருப்பீங்க, சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பெரும்படிப்பு கொள்கை, அந்த பெரும்படிப்புக்கு பிறகுதான் எல்லாமே உண்டானுச்சு. சரி, இது தானா உண்டானுச்சானா இல்ல, அல்லாஹ் தான் அதை வெடிக்க செய்தான். வெடிக்க செய்த பிறகு அதுக்கு ஒரு டிசைன், அதுக்கு ஒரு அழகான முறையை அல்லாஹ் உருவாக்கணும். அதிலிருந்து சூரியன், சந்திரன், வானங்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே அல்லாஹ் உண்டாக்குனதாக சொல்றோம். அது ஒரு பெரிய பாடம். ஓகே, பிரபஞ்சம் எப்படி உண்டானதுங்கிறது பெரிய பாடம். இரண்டாவது, அல்லாஹு தஆலா பிரபஞ்சம் உண்டான பிறகு அல்லாஹ் எலிமெண்ட்ஸ் படைச்சான். எலிமெண்ட்ஸ்னா என்ன? ரிசோர்ஸ். இப்ப நம்ம இந்த பூமி எப்படி இயங்குதுன்னா நீர், நிலம், காற்று, மண், இதை கொண்டுதான் இயங்குது. பஞ்சபூதங்கள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, மண், ஆகாயம். தமிழ்ல பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. அரபியில அர்பஉல் அனாசிர், 4 எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. 4 எலிமெண்ட்ஸ். வானத்தை சேர்க்க மாட்டாங்க. அரபியில நீர், நிலம், காற்று, மண், இந்த 4 கொண்டுதான் அல்லாஹ் எல்லாத்தையும் உருவாக்குனா. அதுல ஒளியை கொண்டு உருவாக்கப்பட்ட படைப்பு தான் மலக்குகள்னு சொல்றாங்க. ஒளி. இப்ப நம்ம எப்படி மண்ணால படைக்கப்பட்டோமோ, ஜின்கள் எப்படி நெருப்பால படைக்கப்பட்டாங்களோ, எப்படி உயிர்கள் எல்லாம் நீரால தண்ணீரால படைக்கப்பட்டுச்சோ, அதே போல அல்லாஹ் நமக்கு முன்னாடி ஒரு படைப்பை படைச்சா. அந்த படைப்புக்கு பேர் மலக்குகள், மலாயிகத், மலக்குமார்கள். அவர்களை எப்படி படைச்சானா ஒளியின் மூலமாக படைச்சான். ஒளி, நூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமா தான் அதை படைச்சான். இரண்டாவது அல்லாஹ் ஜின்களை படைச்சான். இரண்டாவது அல்லாஹ் தஆலா உயிர்களை படைச்சான். உயிர்கள்னா ஆடு, மாடு, எல்லாமே உலகத்துல எதெல்லாம் உயிர்களாக இருக்குதோ எல்லா உயிர்களையும் அல்லாஹ் எப்படி படைச்சான்னா நீர்ல இருந்து படைச்சான். தண்ணீர்ல இருந்து படைச்சான். மூணாவதாக அல்லாஹ் தஆலா ஜின்களை படைச்சான். அந்த ஜின்களை நெருப்பால் படைச்சான். நெருப்பால அதை படைச்சான். நெருப்பால உண்டாக்கப்பட்டவங்க தான் ஜின்கள். ஓகே. நாலாவது அல்லாஹ் மனிதர்களை படைச்சான். நாலாவது மனிதர்களை அல்லாஹ் என்ன செஞ்சான்? படைச்சான். மண்ணால படைச்சான். இது எல்லாமே குர்ஆன் சொல்லுது. ஆனா நாம அந்த பார்வையில, அந்த ஆய்வுகள்ல நம்ம குர்ஆனை படிக்கவும் இல்ல, குர்ஆனை அறியவும் இல்லை. அடுத்து அந்த யூனிட் சொல்லுது மனித படைப்பினுடைய காரணம் என்ன? அல்லாஹ் ஏன் மனிதனை படைக்கணும்? அல்லாஹ் மனிதனை ஏன் படைக்கணும்? மனித படைப்புக்கு காரணம் என்ன? ஆறாவது மனிதன் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டானா அல்லது மனிதன் குரங்கிலிருந்து வந்தானா அப்படிங்கிற இந்த 6 பகுதிகளையும் பேசுறதுக்கு பேர் தான் பிரபஞ்சத்தினுடைய உருவாக்கம். மாஷா அல்லாஹ். பிரபஞ்சம் எப்படி உருவானுச்சு, இந்த 6 யூனிட்டையும் சேர்ந்துதான், 6 பாடங்களை சேர்ந்துதான் பிரபஞ்ச உருவாக்கம்ங்கிற ஒரு பாடம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பதியுஸ் ஸமாவாதி வல் அர்ல் ஃபைதா கலா அம்ரன் ஃபைன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். பதியுஸ் ஸமாவாதி வல் அர்ல். அல்லாஹ் இந்த படைத்த எதையுமே ஒரு ஒப்பீட்டு செய்து படைக்கல. நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க படைக்கப்பட்ட எதுவுமே ஒன்ன பார்த்து செய்யல. மனிதனுடைய படைப்புக்குடைய வித்தியாசம் என்னன்னா, மனிதன் செஞ்ச எல்லாமே, தயாரிச்ச, கண்டுபிடிச்ச எல்லாமே இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் மனிதனுடைய கண்டுபிடிப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். உதாரணமா பிளேட் மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிறான். இதை படைக்கல, அவன் இதை கண்டுபிடிச்சிருக்கிறான், உருவாக்கி இருக்கிறான். ஓகே, படைப்பு வேற, உருவாக்கம் வேற. அல்லாஹ் படைக்கிறான். எதுவுமே இல்லாம படைக்கிறதுக்கு பேர் படைப்பு. உருவாக்கம்ங்கிறது ஒன்னையும் இணைச்சு இன்னொன்னு ஆக்குறது. எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு மனிதனால அரிசியை உருவாக்க முடியாது, அரிசியை படைக்க முடியாது. அரிசி இருக்குல்ல, அரிசியை படைக்க முடியாது. எத்தனை நாளாலும் மனிதனுடைய தலையினுடைய படைக்க முடியாது, படைக்கலாம் முடியாது. ஆனா என்ன செய்வான்? அந்த அரிசிய ரகரகமா உற்பத்தி செய்வான், ரகரகமா மாத்துவான். அந்த அரிசியை சோறா மாத்துவான், அந்த அரிசியை உணவா பிரியாணியா மாத்துவான்,
அந்த அரிசியை நெய்ச்சோரா மாத்துவான். என்ன வேணாலும் மாற்ற முடியும். ஆனா அரிசியை படைக்க முடியுமானா படைக்க முடியாது. புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ்வுடைய செயல்பாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மனிதனால் எதையும் படைக்க முடியாது. மனிதன் என்ன செய்யறான்? அதனாலதான் அறிஞர்கள் சொல்றாங்க, அறிவியல் என்பது படைப்பண்ண, அறிவியல் என்பது அறிவது. அல்லாஹ் எல்லாத்தையும் உருவாக்கிட்டான். அதை ஒன்னையும் இணைச்சு உருவாக்குறது. உதாரணத்துக்கு நியூட்டன் கிராவிடேஷனல் போர்ஸை கண்டுபிடிச்சார். கிராவிடேஷனல் புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்கல, புவியீர்ப்பு விசையை அவர் உருவாக்கல. புவியீர்ப்பு விசை ஆல்ரெடி இருந்துச்சு. ஒரு பழம் ஆப்பிள் பழம் மரத்திலிருந்து கீழே விழுந்துச்சு. நம்ம எல்லாரும் எடுத்து சாப்பிட்டு போயிட்டோம். ஆப்பிள் கீழே விழுந்தாலும் எடுத்து சாப்பிட்டோம். நியூட்டன் என்ன பண்ணாரு? மரம் ஆப்பிள் கீழே விழுந்தவங்க இது ஏன் விழுந்துச்சுன்னு யோசிச்சார். ஏன் பழம் மேல இருந்து கீழே விழுகுது? அப்ப இதுக்கு பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. அப்ப அந்த ஈர்ப்பு விசை எங்க இருந்து வருது அப்படின்னு ஆய்வு செஞ்சு, அதுக்கு ஒரு ஆய்வு செஞ்சு அதை வெளியே கொண்டு அதுக்கு பேர் கிராவிடேஷனல் போர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தார். இந்த கிராவிடேஷனல் போர்ஸ் எப்படி செயல்படும்? ராக்கெட் போகுது, ஏரோப்ளேன் போகுது, எல்லாம் போகுது இல்ல, எப்படி இந்த கிராவிடேஷனல்ல இருந்து வெளியாக முடியும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது. இது எல்லாமே கண்டுபிடிக்கிறதை தவிர இது எதுவுமே படைக்கிறது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய படைப்பு என்பது பதியுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், எந்த முன்மாதிரியும் இல்லாம அல்லாஹ் இதை உண்டாக்கியிருக்கான். அப்ப அதை நம்ம முழுமையாக நம்பணும். சரி, குர்ஆன் சில விதிகளை சொல்லுது. குர்ஆன் சில விதிகளை சொல்லுது. அந்த விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். வரலாற்றுகளை அறிகிறதுக்கு முன்பதாக குர்ஆன் சொல்லக்கூடிய சில விதிகள். குர்ஆன் 4 விதிகளை சொல்லுது. இந்த உலகம் எப்படி இயங்குது, இந்த உலகம் எப்படி போகுது, இந்த உலகத்தினுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் விதி என்ன சொல்லுதுன்னா, அடிப்படை விதி, ஃபண்டமெண்டல் லா அப்படின்னு சொல்லுது. குர்ஆன் சொல்லக்கூடிய முதல் விதி அப்படின்னா என்ன? ஃபண்டமெண்டல் லான்னா என்னன்னா, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். என்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு நம்புறதுக்கு பேர் தான் முதல் விதி. நான் தானாக உருவாகல, ஒரு செடி தானாக வரல, மழை தானாக பெய்யல, வானம் தானாக உருவாகல, எல்லாத்தையும் அல்லாஹ் படைத்தான். அந்த படைத்தவன் யார்? ஒருவன் தான். அவன் 2 பேர் இல்ல, 3 பேர் இல்ல, 5 பேர் இல்ல, 10 பேர் இல்ல, அவன் ஒருவன் தான். மதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருச்சு? பின்னால வரக்கூடிய மதங்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்ன? அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிற கொள்கையை மக்கள்கிட்ட உடைக்கிறது தான் அவனுடைய சூழ்ச்சி. எப்படி எல்லாம் உடைச்சுட்டான் பின்னாடி நான் சொல்லுவேன். எப்படி எல்லாம் உடைக்கிறான்? தன்னை கடவுளாக வெளிப்படுத்துறான் மனிதர்கள்ட்ட. அது எப்படி நடந்துச்சுன்னு நான் பின்னாடி வரலாற்றுல சொல்லுவேன். இதெல்லாம் மிக முக்கியமான பாடம். இதை புரிஞ்சாதான் நம்ம ஏன் முஸ்லிம்களாக இருக்கிறோம், நம்ம ஏன் ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதனுடைய தாத்பரியம் என்ன, உணர்வு என்ன, உண்மை என்னன்னு புரியும். எங்க அத்தா முஸ்லீம், எங்க அத்தாவுடைய அத்தா முஸ்லீம், எங்க அத்தாவுடைய அத்தா முஸ்லீம், அது நான் முஸ்லீம். அதனால எனக்கு இந்த ஈமானுடைய தன்மை, இந்த ஈமானுடைய கூவல், இந்த ஈமானுடைய பலம் நமக்கு தெரிகிறது இல்லை. பேரளவுக்கு முஸ்லீம்களாக நம்ம வாழ்ந்துட்டு மௌத்தா போயிடும். ஆனா எங்களுக்கு உள்ள கடமை ரொம்ப பெருசு. நாங்க படைக்கப்பட்டதின் நோக்கம் ரொம்ப பெருசு. ஷைத்தான் என்ன செய்யறான்? அந்த அடிப்படை கொள்கையை உடைக்கிறான். பல தெய்வங்களை, பல உருவ வழிபாடுகளை கொண்டு வந்தான். சூரியனை கடவுளா மக்கள்கிட்ட கொண்டு வந்தான். நெருப்பை கடவுளாக மாத்தினான், நெருப்பு கடவுளா மாத்திட்டான். 4வது, எந்த நபிமார்கள் உலகத்துக்கு அல்லாஹ் ஒருவன் தான் சொன்னாங்களோ அவர்களை எல்லாம் கடவுளா மாத்திட்டான். மூசா நபி கடவுள், ஈசா நபி கடவுள், உசைர் அலைஹிஸ்ஸலாம் கடவுள், சுலைமான் நபி கடவுள், எல்லாத்தையும் கடவுளா மாத்திட்டான். எல்லாத்தையும் கடவுளா மாத்திட்டாங்க. அப்ப இந்த குர்ஆன் கூறக்கூடிய முதல் விதி, அடிப்படை விதி, வரலாற்றை படிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒருவன், என்னை படைத்தவன் ஒருவன் தான். காலத்திற்கு தகுந்தா போல பேர்கள் மாற்றமா இருக்கும். இப்ப நம்ம அல்லாஹ்னு சொல்றோம், ஓகே, இப்ரு மொழியில அது இலா, இலா அதுக்கு பேரு. அல்லாஹ்னு இல்ல, இலாஹ்னு இருக்கு. இலா. எஜிப்துல ஆல், அதுக்கு பேரு ஆல், ஆளுங்கிற வார்த்தை, அதான் ஆள், அதான் அல்லாஹ். இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் நபிமார்கள் வரும்போது அந்த அல்லாஹ்வுக்கு இப்ப எப்படி நம்ம கிட்டத்தட்ட 99 பேர்கள் சொல்றோமோ, குர்ஆன்ல 99 பேர்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னா சொல்றோமோ, அதே போல முன்னாடி இருக்கக்கூடிய காலத்துல வந்த நபிமார்களுக்கு அந்தந்த நேரத்துல அவர்களுடைய மொழியில அதுக்கு இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு என்ன பெயரோ கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க அதெல்லாம் மறுத்துட்டாங்க. காலங்கள் போக போக மக்கள் வரலாறுகளை மறந்தாங்க.
ஏன் படைக்கப்பட்டது நோக்கத்தை மறந்துட்டாங்க. நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், குர்ஆன் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற எல்லாமே மறக்கடிக்கப்பட்டுருச்சு. நாமளும் அப்படி ஆயிடக்கூடாது, நாமளும் இந்த சமுதாயத்தை அப்படி இழந்துடக்கூடாது, நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பெண்கள், நம்முடைய வருங்கால குழந்தைகள் அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் பல இடங்கள்ல இந்த வரலாற்று வகுப்பை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லா இடங்கள்லையும் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லா இடங்கள்லையும் இந்த வரலாற்று வகுப்பை ரொம்ப ஆழமாக எடுக்கிறோம். நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா இந்த வகுப்பினுடைய நோக்கம். சோ குர்ஆனுடைய முதல் விதி அடிப்படை விதி. இரண்டாவது விதி படிமுறை விதி. படிமுறை விதினா என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாமே ஸ்டெப்பா தான் நடக்கும். உடனே நடந்துராது, உடனே எதுவும் நடந்துராது, ஸ்டெப்ஸா நடக்கும். ஒரு விதை இருக்குல்ல, விதை, அந்த விதைய போய் நீங்க மண்ணுக்குள்ள போட்டுட்டு நாளைக்கே மரம் ஆயிடாது. இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு நாளைக்கு குழந்தை பிறந்துராது. எல்லாத்துக்குமே ஒரு படிநிலை இருக்கும். படிநிலை ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 இப்படித்தான் நடக்கும். இந்த உலகம் அப்படித்தான் இயங்கும். நம்ம அவசரப்பட்டு எந்த புண்ணியமும் இல்லை, அவசரப்பட முடியாது. அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும், அந்த ஸ்டெப்ஸ் வர்ற வரைக்கும். அப்ப உலகத்துல நடக்கிற எல்லாமே அப்படித்தான் நடத்தாக்குவான் அல்லாஹ். அப்படித்தான் நடத்துவான் அந்த உலகத்துல. திடீர்னு ஒரு மரம் முளைஞ்சிடாது, துவா கேட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் அழுது கேட்டு சமுதாயம் டக்குன்னு முன்னேறாது. அப்படிலாம் முன்னேறாது. அதுக்குன்னு சில காலங்கள் இருக்கும், அதுக்கு சில தியாகங்கள் செய்யணும், சில அடிப்படையான உருவாக்கம் இருக்கணும். எல்லாம் செஞ்சாதான் சமூகம் வளர்ச்சி அடையும். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு படிநிலை இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு, குர்ஆன் சொல்லுது. மூணாவது என்ன சொல்றது, காலக்கெடு விதி. எல்லாத்துக்கும் ஒரு அஜில் இருக்குது, காலம் இருக்கு. அந்தந்த காலத்துலதான் அது நடைபெறும், அந்தந்த காலத்துலதான் அது நடைபெறும். காலம் மாறி நடைபெற்றா உலகம் அழிவை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். ஒருபோதும் அப்படி நம்ம செஞ்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு மழை வர நேரத்துல மழை பெறணும், வெயில் அடிக்கிற நேரத்துல வெயில் அடிக்கணும், குளிர் நேரத்துல குளிரணும். அப்படிதான் உலகம் இயங்கும். ஒருவேளை வெயில் அடிக்கிற நேரத்துல மழை பெஞ்சு, மழை பெய்யுற நேரத்துல வெயில் அடிச்சு எல்லாம் சீதோஷ நிலை மாறுச்சுன்னா உலகம் சிக்கனா பசாத நோக்கி நகருதுன்னு அர்த்தம். இப்ப மூணாவது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கும், அந்த காலத்துலதான் அது நடைபெறும், புரிஞ்சுக்கணும். நாலாவது, எல்லாத்துக்குமே எதிர்விசை இருக்கும். இங்க எல்லாத்துக்கும் உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும், ஒளியும் இருக்கும், இருட்டும் இருக்கும், நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். இந்த எதிர்விசை இருந்துகிட்டு தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும், எதிர்விசைங்கிறது உலகத்துல இருக்கும். இந்த ஃபேன் ஓடுதுன்னா, அந்த லைட் எரியுதுன்னா வெறுமனே பாசிட்டிவ் இருந்தா மட்டும் எரியாது. இந்த ஃபேன் ஓடுதுன்னா இதுல பாசிட்டிவும் இருக்கணும், நெகட்டிவும் இருக்கணும், பிளஸ் இருக்கணும், மைனஸ் இருக்கணும். வாழ்க்கை என்பது பிளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும். கஷ்டம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். துன்பம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எல்லாமே கலந்துதான் வாழ்க்கையில வரும். அப்படித்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அவனே சொல்றான், அப்படித்தான் நான் படைச்சிருக்கிறேன். ஆனா எதையும் வரம்பு மீறி விட்டுறாதீங்கிறான். ஃபித்னாக்களை அதிகமாக்கி விடாதீங்க, தீமைகள் மிகைக்கிற மாதிரி பண்ணாதீங்க. தீமைகள் மிகச்சிருச்சுன்னா அந்த பசதத்தா உலகத்துல குழப்பங்கள் வந்துடும், பிரச்சனைகள் வந்துடும், அழிவுகள் ஏற்படும், சண்டைகள் ஏற்படும், யுத்தங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். குர்ஆன் இதெல்லாம் ரொம்ப ஆழமாக சொல்லி கொடுக்குது நமக்கு. ஆனா அப்படிப்பட்ட சிந்தனையில, அப்படிப்பட்ட பார்வையில நாங்க பார்க்கல. குர்ஆன் என்பது ஒரு மதம் சார்ந்த புத்தகம் மட்டுமல்ல, கிதாப் அல்ல. அது ஹுதல் லின்னாஸ், முழு உலகத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடியது. ஹுதல் லின்னாஸ், ஹுதல் லில் முஃமினீன் சொல்லல, ஹுதல் லின்னாஸ், மனித இனத்திற்கே நேர்வழி காட்டக்கூடியதுதான் குர்ஆன். அப்ப இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகளை படிக்கும் போது இது போன்ற அடிப்படைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 4 விதிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. இந்த கானத்தா ரத்தக்கண், எப்படி பூமியை அல்லாஹ் படைச்சேன், அது எப்படி வெடிச்சுச்சு, எப்படி வெடிச்சு சிதறிச்சு, அதுல இருந்து எப்படி நான் டிசைன் பண்ணேன் அப்படிங்கறத அல்லாஹ் விளக்கப்படுத்துறான். கானத்தா ரத்தக்கண் ஃபஃபத்தக்னாஹுமா, அது ஒரு காஸ்மாலஜினா எப்படி சொல்றது தமிழ்ல, அது ஒரு இறுக்கமான புகைமண்டலம் மாதிரி. புகைமண்டலம், மேகங்கள் இருக்குல்ல, மேகங்கள் பாக்குறோம்ல, இந்த மேகங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது கடினமா தெரியும், ஆனா பிளேட்ஸ் எல்லாம் உள்ள போகும், பிளேட்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டு தான் வரும். மலைகளை லிட்டர் கோடிக்கணக்கான தண்ணீரை சுமந்து கொண்டுதான் மேகங்கள் வருது நமக்கு. அந்த மேகங்கள் மாதிரிதான் அந்த காஸ்மாலஜி, அந்த அண்ட சராசரம் இருந்துச்சு. அதை வெடிக்க செய்தோம், அதுக்கு பேர் தான் பிக் பேங் தியரி. அந்த வெடிக்க செய்த பிறகு இந்த யூனிவர்ஸ் உண்டானுச்சு. இந்த யூனிவர்ஸ் என்ன செஞ்சிருச்சு, மிகப்பெரிய உண்டானுச்சு. யாருடைய உதவியும் இன்றி நாம நம்முடைய சக்தியை கொண்டே இந்த வானத்தை அமைத்தோம். இந்த
இந்த யூனிவர்ஸை அமைத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். யாருடைய உதவியும் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அந்த கடவுள் இந்த கடவுள் இந்த கடவுள் உதவி செய்தாரு, அந்த கடவுள் உதவி செய்தார், அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்பெல்லாம் யாருமே எனக்கு உதவி செய்யல. நான் ஒருவன் தான், நான் தேவையற்றவன், நானே தான் இதை உருவாக்கினேன் அல்லாஹ்வே சொல்றான். வஸ்ஸமா பனைனாஹா பிஐதி வ இன்னா லமுஸிஊன். யாருடைய உதவியும் இல்லாம நம்ம சக்தியை கொண்டே இந்த வானத்தை, இந்த மிகப்பெரிய பூமியை, இந்த அண்ட சராசரங்களை நாம் அமைத்ததாக அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்றான். சரி, இத முதல் முறை எப்படி யாரு கண்டுபிடிச்சா? இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கறத யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா எட்வின் ஹுபிள் அப்படின்னு ஒருத்தவர் இருந்தார். 1950 வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் தான் இந்த வார்த்தையை முதல் முறையை பயன்படுத்தினார், பிக் பேங் தியரி. முன்னாடி எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த பிக் பேங் தியரி பெரும்படிப்பு கொள்கை வர்றதுக்கு முன்பதாக அறிஞர்கள் சயின்டிஸ்ட்ல உள்ளவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பூமி எப்படி உருவானுச்சு அப்படின்னா 2 தியரியை சொன்னாங்க. ஒன்று என்ன சொன்னாங்க, ஸ்டெடி ஸ்டேட் தியரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அது இயற்கையில இருந்துச்சு, பூமிங்கிறது ஒண்ணு இருக்கதான் செஞ்சுச்சு, அது தானா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருச்சு, யாரும் படைக்கல அப்படின்னு சொன்னாங்க, முதல் தியரி. ரெண்டாவது வந்து அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, பல்சேட்டிங் தியரின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா, அது 1 இருந்துச்சு, அப்புறம் 2 மாறுச்சு, அப்புறம் 3 மாறுச்சு, அது 10 மாறுச்சு, இப்படி மாறி மாறி தானா உருவாயிருச்சு. வானம் உருவானுச்சு, பூமி உருவானுச்சு, நட்சத்திரம் உருவாயிருச்சு, சந்திரன் உருவாயிருச்சு, சூரியன் உருவாயிருச்சு, எல்லாம் உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 தியரியுமே தப்பு, கூடாது, அப்படி கிடையாது, அப்படி உருவாகல. எப்படி உருவானுச்சுன்னா பிக் பேங் தியரி, ஒரு பெரும்படிப்பு கொள்கையால உருவானுச்சு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பெரும்படிப்பு கொள்கையை நிகழ்த்தியது யார்? அவன் தான் அல்லாஹ். நான் தான் நிகழ்த்தினேன், நாம் தான் வெடிக்க செய்தோம், நாம் தான் வானத்தை படைத்தோம், நாம் தான் பூமியை படைத்தோம் அல்லாஹ் சொல்றான். இப்ப இதை அறியறதுக்கு பேரு தான் ஆன்மீகம். சயின்ஸ்ங்கிறது பிக் பேங் தியரி. சயின்ஸ் என்ன சொல்லுது, இப்படி வெடிச்சு உண்டானுச்சுன்னு சொல்லுது, இதுக்கு பேர் அறிவியல். ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன, ஈமான்னா என்னன்னா, இதை யார் வெடிக்க செய்தா? தானா எப்படி வெடிக்கும்? இந்த ஃபேன் எப்படி ஓடும்? தானா ஓடுமா? ஓடாது. யாராவது போய் சுவிட்ச் போடணும், அப்பதான் அந்த ஃபேன் ஓடும். சுவிட்ச் போட்டது யாரு? அந்த வெடிக்க செய்தது யாரு? அவன் தான் அல்லாஹ். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தான் அல்லாஹ். நம்முடைய மூளைக்கு எட்டாததுனால, நம்முடைய அறிவுக்கு புரியாததுனால அது இல்லைன்னு அர்த்தம் அல்ல. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப எல்லா இடங்கள்லயும் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்குள்ள மாணவர்கள், இன்னைக்குள்ள இளைஞர்கள், இன்னைக்குள்ள பெண்கள் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னை யாரும் கட்டுப்படுத்த கூடாது, என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது, நான் இன்பமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போவேன். அதுக்கு ஆதாரம் என்ன? அறிவியல் தான். அறிவியல் என்ன சொல்லுது, உலகத்துல நீ ஒரு தடவை தான் பிறந்த, நல்லா வாழு, என்ஜாய் பண்ணி வாழு, கட்டுப்பட்டு வாழ தேவையில்லை, வாழ்ந்துட்டு மௌத்தா போ அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் நம்புறாங்க. ஆனா நம்மை படைத்தவனை, இறைவன் ஒருவன் இருக்கிறாங்கிற உணர்வுகள் இன்னைக்கு மாணவ சமுதாயத்துக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு போய் சேரல. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஒருத்தர் இருந்தார், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வீல் சேர்ல இப்படி உட்கார்ந்துருப்பார், கையை வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருப்பார். அவர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். அவர் தான் இந்த பிளாக் ஹோல் தியரி, இந்த பூமி வந்து தானா தான் உருவானுச்சுன்னு சொல்றாரு. தானா தான் உருவானுச்சு, தானா அதை ஹீல் பண்ணிக்கும், நம்மளை படைச்சவன்னா யாரும் இல்ல அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி, இறந்து போயிட்டாரு இப்ப இல்ல, அவர் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருக்காரு. இந்த பிக் கொஸ்டின் தி பிரீஃப் ஆன்சர்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திலிருந்து ஏகப்பட்ட இளைஞர்கள் ஏத்திஸ்டா போயிட்டாங்க. அந்த புத்தகத்தை படிச்சவங்க நிறைய பேர் இறை மறுப்பாளர்களாக, காபிர்களாக, முஷ்ரிக்கீன்கள் இல்ல, காபிர்களாக, இறைவனே இல்லை அப்படின்னு நிலைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு சைனாவுல, ஜப்பான்ல, பிரிட்டன்ல. ஒரு பக்கத்து இஸ்லாம் எவ்வளவு வேகமாக உலகத்துல வளருது, அதுல மாற்று கருத்து இல்ல. படித்தவங்க எல்லாம் இஸ்லாத்தை தேடி தேடி படிச்சு இஸ்லாத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா ஏத்திஸ்ட், இறை மறுப்பு கொள்கையாளர்கள் உலகத்தில் அதிகரிச்சு கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் வாழ்ந்த வாழக்கூடிய மக்கள்ல 36% மக்கள் இறை மறுப்பு கொள்கையாளர்கள், ஏத்திஸ்ட், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க. எல்லா சயின்டிஸ்டுமே ஏத்திஸ்ட் தான். நியூட்டன்ல இருந்து, எடிசன்ல இருந்து, கேப்லர்ல இருந்து எல்லாருமே என்னை படைத்த ஒருவன் கிடையாது அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி மனித சமுதாயம் இதை நோக்கி மாறுச்சு நடக்கும்னா, பாவங்கள், அழுச்சாட்டியங்கள், கொலைகள், யுத்தங்கள், மனித இனம் அழிக்கப்படுதல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இறைவன் என்ன ஒருத்தன் படைச்சிருக்கான், அவன் என்ன பார்க்கிறான், அவன் என்ன இயக்குறான், அவன் என்ன கேள்வி கேட்பான்,
அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதர்களுக்கு இருக்கும் வரை மனிதர்களுக்கு சுய கட்டுப்பாடு ஏற்படும். எப்ப அது இல்லையோ, எப்ப என்ன ஒருத்தவன் படைக்கலைங்கிற சிந்தனை மனிதனுக்கு வந்துருச்சோ, நிச்சயமாக மனிதனால் என்ன செய்ய முடியாது, கட்டுப்பட முடியாது. தான்தோன்றித்தனமாக ஃபசாதுகளை இயக்கக்கூடிய மனிதனாக மாறிடுவான். அப்ப நாம இன்னைக்கு அவசியமாக தெரிய வேண்டிய விஷயம், நம்மை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இந்த வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், எப்படி படைச்சாங்கிறதையும் குர்ஆன் சொல்லுது. சில நேரங்கள்ல எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு அந்த அறிவியல் ஞானம் குறைவா இருக்கும். அறிவு ஞானம் உள்ளவங்களுக்கு அது மாதிரி நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். எப்படி டார்வினுடைய கருத்து எப்படி போய் அப்படின்லாம் பேசலாம் இன்ஷா அல்லாஹ். வருகின்ற காலத்தில் நாளைக்கு நாளை கழிச்சு நம்ம அடுத்த பாடத்தை படிக்கும் போது எப்படி அல்லாஹ் தஆலா மலக்குகளை படைச்சான், அப்புறம் ஜின்களை எப்படி படைச்சான், மனிதர்களை எப்படி படைச்சான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். குர்ஆன் என்பது ஒரு 1000 வருஷம், இன்னொரு 1000 வருஷம் இந்த உலகம் இருந்தாலும் அந்த உலகத்திற்கு தேவையான ஞானங்களை, அறிவுகளை, சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு வேதம் தான் குர்ஆன். குர்ஆன் என்பது மனிதனால் உருவாக்கப்படல. குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹுவால், அல்லாஹுடைய வார்த்தைகள், அது அல்லாஹுடைய பேச்சு தான் குர்ஆன். அதனால அதற்கு சக்தி, ஆற்றல் ரொம்ப பெருசு. நீங்க எப்படி குர்ஆனை அணுகுறீங்களோ அப்படி உங்களுக்கு அது கொடுக்கும். எதை நோக்கி அதை பார்க்கறீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் குர்ஆன். அவ்வளவு ஆற்றல் படைத்தது குர்ஆன். அந்த குர்ஆனை ஓதக்கூடிய, விளங்கக்கூடிய, புரியக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருளணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. رب يسر ولا تعسر وتمم بالخير برحمتك يا أرحم الراحمين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.